Taste the Daily. மோடி அளித்த கேரண்டியை மக்கள் நம்பவில்லை என்பதுதான் மைனாரிட்டி பாஜக என்ற நிலையில் ஆட்சி அமைத்ததற்கான பின்னணி கூறுகிறது. இது குறித்த துல்லியமான புள்ளி விவரத்துடன் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய பின்னடைவுகளுடன் தான் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார். அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என்று கூறிய மோடி பெரும்பான்மையை கூட தக்க வைக்காமல் நிதிஷ், சந்திரபாபு முதுகில் ஏறி சவாரி செய்யும் நிலையில்தான் ஆட்சியை தொடங்கியுள்ளார். ராமர் கோயில் அமைந்துள்ள அயோத்தியின் ஃபைசாபாத் தொகுதியிலேயே பாஜக தோல்வியை தழுவி உள்ளது. பாஜகவின் கோட்டை என்று வர்ணிக்கப்படும் உத்தரப்பிரதேசத்திலேயே பாஜக கணிசமான தொகுதிகளை இழந்திருக்கிறது. ஒரு வகையில் மைனாரிட்டி பாஜக என்று இன்றைக்கு மோடி அரசை விமர்சிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உத்தரப்பிரதேசத்தில் பாஜக சந்தித்த படுதோல்வியையும் காரணமாக சுட்டிக்காட்டுகின்றனர் அரசியல் நோக்கர்கள். மோடி தனது மூன்றாவது ஆட்சியை 400 இடங்களுக்கு மேல் வென்று தொடர்வார் என்று கூறிய பாஜக நிர்வாகிகளுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். இந்த அதிர்ச்சிக்கான காரணங்களை மோடியின் இரண்டாவது ஆட்சி காலத்தில், அதாவது 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு நடந்த மோடியின் ஆட்சியை கணித்தால் அதற்கான விடை கிடைக்கும். இந்த இடத்தில் மற்றொரு விஷயத்தையும் புள்ளி விவர அடிப்படையில் நோக்கலாம். அதாவது 2019 மற்றும் 2024 நடைபெற்ற வாக்குப்பதிவை ஒப்பிட்டால் மோடி மீதான நம்பிக்கை சிதைந்துள்ளது புரியும். 2019ஆம் ஆண்டு ஏறக்குறைய 88 கோடியே 5,32,803 வாக்காளர்கள் வாக்களிக்கும் தகுதி பெற்றிருந்தனர். அதில் 543 தொகுதிகளையும் சேர்த்து 61 கோடியே 20,81,902 வாக்குகள் 2019 பதிவாகி இருந்தது. அதாவது 69.5% வாக்குகள் பதிவாகின. 2024ஆம் ஆண்டு 96 கோடியே 97,67,010 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். ஆனால் 2019 நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும்போது 2024இல் 8 கோடியே 92,34,207 வாக்காளர்கள் வித்தியாசம் ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. 2019ஆம் ஆண்டுடன் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்த்தால் 9 கோடி வாக்காளர்கள் வரை அதிகரிப்பது புரியும். ஆனால் பாஜகவின் வாக்கு விழுக்காடு அதிகரிக்கவில்லை என்பது புரியும். மோடியின் இரண்டாவது ஆட்சி காலத்தில் தலைவிரித்தாடிய விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உள்ளிட்டவை இந்தியாவில் சாமானிய மக்களை நேரடியாக பாதித்துள்ளதை மோடியின் மீதான நம்பிக்கை இழப்பிற்கு பிரதானமான காரணங்களாக பார்க்கப்படுகிறது. Taste the Daily.